சம்மர் மந்த்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஏசி நமக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏசி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்க டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 30 டிகிரி, 34 டிகிரி, 37 டிகிரி வரை வந்துடுது. நம்ம பாடி டெம்பரேச்சர் அளவுக்கு வெளியே ஹீட் இருக்குது. ஸோ ஏசி யூஸ் பண்ணலாம். இப்போ டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஐடியல் டெம்பரேச்சர் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25, 26 வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு கவனம் இருக்கணும். அதில் ஃபில்டர் உண்டு. அந்த ஃபில்டரை வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸோ இல்லை ஒன்ஸ் இன் 2 வீக்ஸோ நம்ம எடுத்து இந்த டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப சில்லாக வச்சிடக்கூடாது. இந்த குழந்தைங்கள்லாம் எடுத்திங்கன்னா அப்படியே கிடக்கிற நம்பிக்கை 18 டிகிரியில் வச்சுருவாங்க. வச்சுட்டு பெரிய திக்க பிளாங்கெட் எடுத்து மூடிக்குவாங்க. இது நல்லதில்லை. இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று நமக்கு தேவையில்லாத அளவு குளிர் இருக்குது. நம்ம பிளாங்கெட் எடுத்து போடும்போது உள்ள ஹீட் அதிகமாகிடும். மூணாவது என்னென்னா அதில் டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட் வந்து அலர்ஜிக். ஸோ நிறைய பேருக்கு டஸ்ட் அலர்ஜி உண்டு. நம்ம நினச்சிக்கோம் ஏசினால அலர்ஜின்னு. பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்னாலே அலர்ஜி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ 25, 26 டிகிரி வச்சிங்கன்னா தின் பெட்ஷீட், ஒரு மெல்லிசான பெட்ஷீட் போதும் நம்ம நார்மலாக நம்ம தூங்குறதுக்கு. ஸோ அந்த டெம்பரேச்சரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ ஏசி யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க வந்து டைரெக்ட் அந்த த்ரோ இருக்கும் இல்லையா, அதுக்கு நேராக கீழே படுக்க வைக்காதுங்க. ஏன்னா அது இந்த த்ரோவெல்லாம் டைரெக்டாக மூக்கில் பட்டுதுன்னா சைனஸ் ப்ராப்ளம், அதை நேசல் செப்டம் டீவியேஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் அந்த சளி பிடிச்சிக்கலாம். இல்லை அலர்ஜி இருக்கவங்களுக்கு அலர்ஜி அதிகமாகலாம். வீசிங் கூட அதனால ப்ரெசிபிடேட் ஆகலாம். ஸோ டைரெக்ட் அந்த த்ரோவில் வைக்க வேண்டாம். அதே மாதிரி ஃபேனும் ரொம்ப போடாதுங்க. போட்டு தேவையில்லாத மாதிரி ரொம்ப கன்வெக்ஷன் ஆச்சுன்னா ரொம்ப குளிர் வரும். ஸோ ஒரு நம்ம நார்மலாக ஒரு கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சரில் நம்ம இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லது.